ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு நான் லஞ்சுக்கு கத்திரிக்காய் சாதம் பண்ணியிருந்தேன். இதுக்கு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஃப்ரை பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும் 5 மினிட்ஸ்லேயே. இது ரெசிபி வீடியோ இல்லைங்க, நான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நான் ரீசெண்டாக என்னோடய ஐடி ஜாப் குவிட் பண்ணிவிட்டு வேறு ஜாப் நான் தேடிட்டுருக்கேன். இந்த மாதிரி சுச்சுவேஷன் யாராவது கடந்து வந்திருந்தீங்கன்னா நிச்சயமாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு இருக்கிற மெயின் சேலஞ்சை இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதை விட ஒவ்வொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு செலக்ட் ஆகலை அப்படின்னா எப்படி என் மைண்டை காமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது இப்போதைக்கு. ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். அதனாலே என்னோடய ஜாப்பில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அப்படியே குவிட் பண்ணாமையே இருந்துட்டுருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு டிசிஷன் எடுத்ததில் தான் குவிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இப்போ நியூ ஜாப்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிச்சயமாக அந்த ஃபேஸை கடந்து வந்துடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அது வரலும் என் மைண்டு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அதை காமாக வைக்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வீடியோஸ் எதுவும் போட வேணாம்னு தான் நினச்சேன் இன்டர்வியூ முடிகிற வரலும். ஆனால் வீடியோ போட்டால் கொஞ்சம் டைவர்ட் ஆகும் அப்படின்றதுக்காக தான் போட ஆரம்பிச்சிருக்கேன். லஞ்சுக்கு கத்திரிக்காய் சாதமும் கிரேப்ஸும் தான் பேக் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு என்ன தாட்ஸ் தோணுதோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.